விண்வெளியில் வேற்று கிரகவாசிகள் இருப்பதற்கான வலுவான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது தொடர்பான ஆய்வில் மற்றொரு மைல்கல்லாக இது பார்க்கப்படுகிறது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். பூமியில் மனிதர்கள் இருப்பதைப் போல வேற்று கிரகங்களிலும் உயிரினங்கள் வாழ்கின்றனவா என பல ஆண்டுகளாக நமது விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வருகின்றார்கள். அதன்படி நமது சூரிய குடும்பத்தில் இருக்கும் அத்தனை கோள்களையும் சல்லடை போட்டு சலித்துவிட்ட விஞ்ஞானிகள் நமது சூரிய குடும்பத்தில் மனிதர்களை தவிர வேறு யாரும் வசிக்கவில்லை என்றும் உறுதியாக கூறிவிட்டார்கள். ஆனால் அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளில் அடிக்கடி பறக்கும் தட்டுகளை பார்த்ததாக விஞ்ஞானிகள் பலர் தெரிவித்ததை விட பொதுமக்கள் சிலரும் கூறி அதிர வைத்திருக்கிறார்கள். அதைவிட வேற்று கிரகவாசிகள் தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக செயற்கையாக பயிர் வட்டங்களை உருவாக்கிக் கொள்வதாகவும் பல ஆண்டுகளாக கதைகள் இருக்கின்றன. அது தொடர்பான ஆய்வுகளில் இன்று வரை முழுமையான உண்மை வெளிவராத நிலையில் உண்மையில் வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா இல்லை அது கட்டுக்கதையா என்ற குழப்பம் இன்று வரை நீடித்துக் கொண்டேதான் உள்ளது. இருப்பினும் நமது சூரிய குடும்பத்தை கடந்து பால் வீதியில் பல சூரிய குடும்பங்கள் இருப்பதால் அதில் ஏதாவது கிரகங்களில் மனிதர்களைப் போலவே வேற்று கிரகவாசிகள் வசிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் அடித்து கூறி வருவதோடு அது தொடர்பான சில தகவல்களையும் அடிக்கடி பரிமாறி வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் அமெரிக்க விஞ்ஞானி ஃப்ரீமேன் சைசன் என்பவர் சைசன் கோளங்கள் என்ற கற்பனையான கோட்பாட்டை உருவாக்கினார். அதாவது பல லட்சம் ஒளியாண்டுக்கு அப்பால் வாழும் வேற்றுகிரகவாசிகள் மனிதர்களை விட அதிக அளவில் ஆற்றலை பயன்படுத்துவார்கள் என்றும் அவர்களின் மிதமின்றிய ஆற்றல் தேவைக்கு ஒருங்கிணைந்த நட்சத்திர கூட்டத்தை பயன்படுத்துவார்கள் என்றும் கற்பனையாக கூறியிருந்தார். சைசன் கோளம் என்ற கோட்பாடு கற்பனையானதாக இருந்தாலும் அவ்வாறு இருக்கலாம் என்ற ரீதியிலும் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வருகின்றார்கள். அவ்வாறு ஸ்வீடன் உப்சாலா பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர்களும் இத்தாலியைச் சேர்ந்த சர்வதேச வானியலாளர்கள் குழுவும் சேர்ந்து நாசாவின் Y செயற்கைக்கோள், ESA மற்றும் 2MAS செயற்கைக்கோள்களின் தரவுகளை ஆய்வு செய்த போது பல அதிரவைக்கும் உண்மைகள் தெரிய வந்திருப்பதாக கூறுகின்றார்கள். அதாவது நம் பூமியிலிருந்து சுமார் 900 ஒளி ஆண்டுகளுக்குள் 7 அகச்சிவப்பு கதிர்வீச்சுகளை கண்டறிந்துள்ளதாகவும் அவை எதிர்பார்த்ததை விட 60 மடங்கு பிரகாசமானதாக தோன்றியதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அதே போல நம் பூமியிலிருந்து 600-500 ஒளி ஆண்டுகள் தொலைவில் சூரியனை போன்ற நட்சத்திரங்கள் உட்பட 53 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு அமைப்பு இருப்பதாகவும் அது சைசன் கோள கோட்பாட்டை நிரூபிக்கும் வகையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் அகச்சிவப்பு கதிர்வீச்சுகள் இயற்கையாகவே இவ்வளவு பிரகாசமானதாக இருக்குமா அல்லது வேற்று கிரகவாசிகள் உருவாக்கியதா என்பதை உறுதியாக தற்போது கூற முடியாவிட்டாலும் அடுத்த கட்ட ஆய்வுகளில் இதற்கான விடை கிடைக்கும் என்று விஞ்ஞானிகள் நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.